பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான விலைக்கிரயம் இங்கு வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உண்மை சீஷத்துவத்திற்கு விலைக்கிரயத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகின்ற அடிச்சுவடி. பல நேரங்கள்ல ஆரம்ப நிலையில நம்ம குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைத்தனமான நம்முடைய காரியங்கள் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில முதிர்ச்சி வரும்போது பல பிரச்சனைகளுக்கு தீர்வை நாம் கொடுக்கின்ற நபராக இருப்போம். குழந்தையா இருக்கும்போது நாமே பிரச்சனையா இருப்போம். அதை வீட்டில் இருக்க பெரியவங்க அதை சரி செய்து நம்மளை வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம முதிர் வயது ஆகும்போது இன்றைக்கு பல பேருடைய பிரச்சனை நம்மகிட்ட வரும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இதற்கு பல படிநிலைகள், பல அனுபவங்கள், பல கசப்பான அனுபவம், பல போராட்டங்கள், பலவிதமான பயிற்சிகள் நமக்கு தேவையா இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலும் பரலோகத்தை குறித்து இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். தேவனுக்குள்ள இன்னும் ஆழமா நம்ம வளரணும். விசுவாசத்துல நம்ம அதிகமா பலப்படணும். இன்னும் ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருக்கணும்னா அதற்கு விலைக்கிரயம் அதுதாங்க வேதம் சொல்லி இருக்கிறது. தன்னைத்தான் வெறுத்து, இந்த உலகம் எதெல்லாம் மேன்மைன்னு சொல்லுதோ அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு மேன்மை இல்லை, பரலோகம் ஆண்டவர் என் வாழ்க்கையில எதெல்லாம் அவருக்கு மேன்மை என்று அதை அவமானத்தை அனுமதிக்கிறாரோ அதுதான் எனக்கு மேன்மை. என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கின்ற காயங்கள் அதுதான் எனக்கு மேன்மை. எனக்கு வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கின்ற போராட்டங்கள் அதுதான் எனக்கு ஆண்டவருக்கான அடையாளம். பியரிங் த மார்க் ஆஃப் கிரைஸ்ட். எனக்கு பிரியமானவர்களே, தன்னைத்தான் வெறுப்பது என்பது லேசான சொல்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய கௌரவத்தை கூட நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது. நான் போய் அவங்ககிட்ட பேசுறதா, நான் போய் அவங்கள மன்னிக்க முடியும், நான் யார் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது பரலோகத்துக்குள்ள நம்ம வளர முடியாதுங்க. முதலாவது செல்ஃப் டெனாயல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் வெளிப்படும் போது எனக்கு எதெல்லாம் மேன்மன் இருக்குதோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டு நீர் அனுமதிக்கின்ற சிலுவையை சுமக்க கிருபைத்தாங்க. இங்க சொல்லப்படுகிறது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்படுத்த கடவன். உலகத்துல கொஞ்ச நாள் தாங்க நீங்களான வாழ போறது. ஆனா இந்த வாழ்க்கையில தேவ திட்டத்திற்கான விலைக்கரையும் தாங்க பாடுகள், கண்ணீர், நிந்தை, அவமானம். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டா ஒரு நாள் நித்திய மகிமைக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு உண்மை சீஷத்துவத்திற்கும் அந்த நித்திய மகிமைக்குண்டான ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம கண்ணு முன்னால வச்சு, இந்த உலகம் தரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை, இந்த உலகம் காண்பிக்கின்ற இதுதான் மேன்மன் காண்பிக்கிறது, இதுதான் உலகத்துல 4 பேர் மதிப்பாங்க, இப்படி இருந்தாதான் எனக்குன்னு ஒரு சமூக அந்தஸ்து, இதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு தேவன் வைத்திருக்கின்ற இந்த வார்த்தையை சுமந்து தேவனை பின்பற்றும்படி நாம் உண்மை சீஷத்துவம் ஆண்டவர் அனுமதிக்கின்ற சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது. இந்த வாழ்க்கைக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோகம் நம்மை நித்திய கன மகிமைக்கு நம்மை பாத்திரவான்களாய் நடத்தும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில எங்களை முதலாவது வெறுத்து நீர் அனுமதிக்கின்ற சிலுவை நாங்கள் எடுத்து சுமந்து உம்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொரு கிருபை தாங்கப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை யாரெல்லாம் இப்ப கேட்கிறாங்களோ உங்க மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். உங்க தெய்வீக பிரசன்னத்தினால ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.